வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு அதை நம்ம வதக்கி செய்ய போகிறோம். வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த மீன் குழம்பை எப்படி டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடிதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க, ஒரு தக்காளி இந்த மாதிரி 6 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்குங்க, ஒரு முழு பூண்டை தோலை நீக்கிட்டு எடுத்துக்குங்க, 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்குங்க, 2 எலுமிச்சை சைஸ்க்கு புளியை ஊற வச்சுக்குங்க, 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 1/4 மூடி தேங்காவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்ய போகிறீங்களோ அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகத்தை சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பூண்டை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி, வெங்காயம், தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இதை எண்ணெயிலே நம்ம 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனை போகும். நம்ம அரைச்ச விழுதை எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வேறு நான் எந்த காரமும் சேர்க்கலை. 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூளோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வதங்கின உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கூடுதலாக சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சதும் மீனை சேர்த்துடலாம். 10 நிமிஷம் நல்லா மீன் குழம்ப கொதிக்க விட்டாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இல்லைனா சீக்கிரமே மீன் உடஞ்சிரும். மீன் சேர்த்ததுக்கு பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு பாருங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ.